இருக்கும்போது நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த உறவு அப்பா உறவு மட்டுமேங்கிறதாங்க உண்மை. அப்பாவுடைய அன்பை மிஞ்சதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் படிக்கும் படிப்பையும் பாசாங்கு கோபத்தையும் காட்டும் அன்பு தெய்வமும் அப்பா மட்டுமே. 3 எழுத்தில் கவிதை சொல்ல சொன்னால் நான் முதலில் சொல்வேன் அப்பா. உயிரெழுத்தில் ஆயெடுத்து, மெய்யெழுத்தில் இப்பெடுத்து, உயிர்மை எழுத்தில் பாயெடுத்து, தமிழில் கோர்த்தெடுத்த அழகு முத்துதான் என் அப்பா. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் பெண் குழந்தை அல்ல, தாயின் மறுபிறவி என்று. இப்பெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பெண் குழந்தைகளுக்குமே சாதாரணமாகவே அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஆண் எப்பயுமே அந்த பெண் குழந்தை ஏமாற்றவே மாட்டாங்களா. என்ன தானே யோசிக்கிறீங்க? நம்ம தந்தை உறவு மட்டும்தாங்க. எப்பொழுதுமே எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் எந்த சமயத்துலையுமே ஒரு பெண் குழந்தை ஏமாத்தாத ஒரு ஆண் தந்தை மட்டுமேங்கிறத உண்மை. எப்பயுமே ஒரு தந்தை நம்மள வெளியே போகும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்போம். ஆனாலும் தன் கையில காசு இருந்துச்சுன்னா எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு. கையில காசு இல்லைன்னா அதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருப்பாராம். ஆனா அதுக்காகவே தான் வேலை செய்யும் போது ஓடி ஓடி இது வாங்கணும், தன்னுடைய குழந்தை இது கேட்டுச்சு அது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைச்சி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் குழந்தை என்ன கேட்டுச்சோ அதை வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட தாங்க அவரு எப்பயுமே வேலையே செய்வாரு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை வேலை செய்யக்கூடிய இடத்துல எத்தனை அவமானங்கள்லாம் சந்திப்பார், எத்தனை பேர்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஆனாலும் அப்போ நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க இனிமேனால இந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தந்தையுமே வேலையிலேருந்து வரமாட்டார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் தான் குழந்தை இதை கேட்கும் அதை கேட்கும், நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவும் அங்கே எவ்வளோ அசிங்கப்பட்டியாலும் வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறந்த உறவு அப்பா உறவு மட்டும்தாங்க. நம்ம அம்மா மடியில் படுத்தாலோ, சித்தி மடியில் படுத்தாலோ, அத்தை மடியில் படுத்தாலோ என்னைக்குமே ஒரு அப்பா மடியில் படுக்கிற அளவுக்கு வராதுங்க. நம்மளாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? சின்ன வயசுலாம் மின்னல் இடிச்சிச்சோ இல்லைன்னா இருட்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன நம்ம பண்ணுவோம்? அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம், இல்லைன்னா அப்பாவுடைய கையை போய் நல்லா இறுக்கமா பிடிச்சிப்போம். அப்பெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப சேட்டை பண்ணிட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அப்பாடி கையை பிடிச்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி சந்தோஷம் வேற எங்க கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தந்தை எல்லா பெண் குழந்தைகளுக்குமே எல்லா ஆண் குழந்தைகளுக்குமே கிடைச்சிருக்காங்க. எல்லா பெண் குழந்தைக்குமே தனக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே தான் குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே கஷ்டப்படுற ஒரே ஒரு சிறந்த உறவு அப்பா உறவு மட்டும்தாங்க உண்மை. நம்ம கிட்ட இல்லாத எல்லா சிறப்புகளும் தன் குழந்தையிடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே உறவு அப்பா அம்மா உறவு மட்டும்தாங்க. கண்ணில் கோபமும் மனதில் அன்பும் வைக்கக்கூடிய ஒரு சிறந்த உறவும் அப்பா உறவு தான். அப்பாவை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நம்மளாம் அப்பா நமக்கு அறிவுரை சொல்லும்போது நமக்குலாம் தப்பா தான் தெரியும். ஆனா அந்த அப்பா எதுக்காக அறிவுரை சொல்றாரு? அடுத்த வாட்டி நீ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பாசமா சொல்றாருங்க. நம்ம ஒரு பொருள் கேட்கும்போது தப்பா இருந்துச்சுன்னா அதை எடுத்து சொல்லுவாரு. ஆனா திட்டுறதோ அடிக்கிறதோ அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. அம்மா கண்டிப்பு, அப்பா பாசங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட தந்தை கிடைத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். இப்போ இதுக்காக நம்ம வள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் தான் நான் இப்ப சொல்ல போறேன். தந்தை மகர் காட்டும் நன்றி இவன் தந்தை முந்தி இருப்ப செயல், மகன் தந்தைக்கு காட்டும் உதவி இவன் தந்தை என்னொட்டான் கொள் என்னும் சொல். இப்போ இதை நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தை மேல ஒரு தந்தை எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறத ஒரு பாட்டு மூலியமா தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வா வா என் தேவதையே உன் வாய் பேசும் தாரகையே. ஒரு குழந்தை எதை பேசினாலும் அதை பார்த்து பார்த்து ரசிப்பார். தன் குழந்தை ஒரு சொல்ல பேசல அப்பான்னு கூப்பிட்டு அவருக்கு அதுவே மிகப்பெரிய அதிசயம். நம்மளா சின்ன வயசு விவரம் தெரியாதுல, அப்பெல்லாம் நம்ம அப்பாவுடைய நெஞ்சில் அவர் கொஞ்சம் வரும்போது நம்ம அப்பாவோட நெஞ்சில எட்டி உதச்சிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் அதை தாங்கிக்கிட்டு ஊர் முழுக்க பெருமையா சொல்லுவாருங்க. கடைசியா நான் முடிக்க போறேன். அதனால ஒரு சின்ன பாட்டோட தான் நான் முடிக்க போறேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பேன் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பு தந்தை அன்பேன் பின்னே. நம்ம தாய் என்னதான் தாலாட்டு பாடி தூங்க வச்சாலும் நம்ம தந்தையோட அன்பளவுக்கு என்னைக்குமே வராதுங்க. அனைவருக்கும் நன்றி. தந்தையோடைய சிறப்பு பற்றி சொல்ல வாய்ப்பளித்த என் தமிழ் பயிர் வளர்ப்போம்க்கு என்னுடைய அன்பான நன்றிகள். வாழ்க வளமுடன்.